ரூத்தின் சரித்திரத்தை நாம படித்துக் கொண்டிருக்கிறோம். ரூத் புத்தகத்தை 4வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்தின் புத்தகம் 4வது அதிகாரம். சில மாதங்களாக நாம இந்த ரூத் சரித்திரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு இந்த செய்தியோடு இந்த புத்தகத்தை படிப்பதை நிறைவு செய்து அடுத்த கர்த்தருடைய நாள்ல இந்த ரூத் புத்தகத்தை பற்றிய ஒரு முழுமையான மீள் பார்வையை பார்த்து முடிக்கலான்னு நான் யோசித்திருக்கிறேன். ஆண்டவர் அதற்கு உதவி செய்யட்டும். ரூத் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும், அதாவது அந்த அதிகாரம் முழுமையாக நான் வாசிக்கிறேன். வேத புத்தகத்துல நீங்க கவனியுங்கள். ரூத் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததி வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான். எஸ்ரோன் ராமை பெற்றான். ராம் அம்மினதாவை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். அருமையாக இந்த வசனங்களோடு இந்த புத்தகம் நிறைவடைகிறது. சென்ற வாரம் இதுக்கு முந்தைய 10 வசனங்கள்ல போவாஸ் அந்த பட்டணத்தினுடைய பெத்லகேமின் வாசல்ல எப்பொழுதும் கூடி வருகிற இடத்துல அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு தேவை, அதை விசாரிக்கணும். நம்ம ஊர் பஞ்சாயத்து மாதிரின்னு வைங்களேன். அந்த பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் அங்க கூடி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வழக்க விசாரிக்கிற அந்த விதமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து பெயர் சொல்லப்படாத அந்த மற்றொரு சுதந்திரவாளியை அழைத்து அவனையும் உட்கார செய்து அந்த ஊர்ல இருந்த 10 பெரிய மனிதர்கள் தலைவர்கள் அவர்களையும் கூப்பிட்டு அமர செய்து இந்த நகோமியினுடைய விஷயத்தை பத்தி அங்க பேசின காரியங்களை நம்ம சிந்தித்து பார்த்தோம். அந்த சுதந்திரவாளிக்கு ஏன் பெயர் சொல்லப்படலைன்றதையும் நான் சுருக்கமாக சொல்லியிருந்தேன். அங்க நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் விவரமாக நாம பார்த்தோம். முடிவுல போவாசுடைய வழி கிளியர் ஆயிடுச்சு. சோ இதுக்கு ஒரு பிரசங்கத்தை நான் கவனிச்சிட்டு இருந்தேன். அந்த பிரசங்கத்தை பிரசங்கி சொல்லுகிறார், போவாஸ் ரொம்ப நுணுக்கமாக ரூத்தின் மீது கொண்டிருந்த காதலின் நிமித்தமாக அன்பின் நிமித்தமாக அந்த மற்றொரு சுதந்திரவாளி கிட்ட ரொம்ப சாதுரியமாக பேசி, இப்படி பேசினா அவன் சம்மதிக்க மாட்டான்றத தெரிந்து ரொம்ப சாதுரியமாக பேசி அவன் முடியாதுன்னு சொல்லி
சட்டத்தின்படியும் நியாயத்தின்படியும் ரூத்தை திருமணம் செய்து கொள்வதற்கான அத்தனை காரியங்களையும் போவாஸ் செய்து கொண்டதாக அவர் விளக்கி இருக்கிறார். இது ஒரு டிராமா மாதிரி பல காட்சிகள் மாறி மாறி போகிறது. அதுல ஒரு காட்சி தான் போன வாரம் நம்ம பார்த்த அந்த வசனங்கள் எல்லாம். போவாஸ் ரூத்தை நீதியின்படியும் சட்டத்தின்படியும் திருமணம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இப்ப செய்து முடித்திருக்கிறார். முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை தான் இப்ப நம்ம வாசித்தோம். இன்னைக்கு இந்த வசனங்களின் மூலமாக போவாஸ் அதை எப்படி செய்து முடிக்கிறார் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சோ இந்த வசனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, மறைந்த சூரியன் உதித்தது. இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு மறைந்த சூரியன் உதித்தது. ஏன் இந்த தலைப்பை நான் வைத்திருக்கிறேன்னா, இந்த புத்தகத்தின் ஆரம்பம் மரணத்தில் ஆரம்பிக்கிறது, ஒரு வெறுமையில் ஆரம்பிக்கிறது. ஆனா அந்த புத்தகம் முடியும் போது அற்புதமான வாழ்வு துளிர்த்து முடிகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சந்ததியின் வரலாறு பார்த்தோம் இல்லையா? ஈசாய் தாவீதை பெற்றான்னு சொல்லி அந்த தாவீது ராஜா வரைக்கும் கொண்டு வந்து தொடர்ந்து அந்த வம்ச வரலாறு சொல்லி அருமையாக அங்க முடிகிறத நம்ம பார்க்கிறோம். ரூத் மற்றும் நகோமி இந்த 2 பேருடைய வாழ்க்கையும் இருண்டு போயிருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில இப்போ சூரியன் உதிக்க ஆரம்பித்திருக்கிறது தான் இந்த வசன பகுதி நமக்கு விளக்குகிறது. இருளடைந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கை எப்படி பிரகாசம் அடைந்தது என்பதை தான் இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. அவங்க வாழ்க்கையில மறைந்திருந்த சூரியன் இப்பொழுது உதித்திருக்கிறது. அதனாலதான் இந்த தலைப்பு நான் கொடுத்தேன். ஆனா இது மனிதர்களை வைத்து பார்த்த போதிலும் நம்ம எப்பவுமே ஞாபகத்தில் வச்சிருக்கணும், சூரியனை மறைய செய்கிறவரும் கர்த்தர், சூரியனை உதிக்க செய்கிறவரும் கர்த்தர். அதற்கு இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் அருமையான உதாரணங்களாக இருக்கின்றன. மறைந்த சூரியன் உதித்தது என்று ஏன் சொல்லுகிறோம்? ஒரு கேள்வியை கேட்டா இதுக்கான பதில இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிய போகிறோம். 5 குறிப்புகள் 11வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த வேத பகுதியை ஒரு 5 குறிப்புகளின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது குறிப்பு, ஊர் தலைவர்களும் மக்களும் போவாசையும் ரூத்தையும் வாழ்த்துதல். அதை முதல் 11-12 வசனங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். 2வது காரியமாக போவாஸ் ரூத்துக்கு இடையில திருமண உறவு நடைபெறுகிறது. திருமணமும் பிள்ளை பேரும் என்கிறத 2வது பார்க்க போறோம் 13வது வசனத்தின் மூலமாக. 3வதாக பெண்கள் நகோமியை வாழ்த்துதல் 14-15 வசனங்கள்ல அதை பார்க்க போறோம். 4வது நகோமிக்கான ஆறுதல், அதை குறித்து 16வது வசனத்துல பார்க்க போகிறோம். போவாசின் வம்ச வரலாற்றை பற்றி வசனங்கள் 17 22 வரை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒவ்வொன்னா பார்க்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். முதலாவது குறிப்பு, ஊர் தலைவர்களும் மக்களும் வாழ்த்துதல். வசனங்கள் 11 மற்றும் 12 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே வாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். அருமையான ஒரு வாழ்த்துதல் பாருங்க. இந்த வசனங்கள்ல ஊர் தலைவர்கள் மட்டும் இல்ல, அங்க ஒரு பெருந்திரளான கூட்டம் கூடிருச்சு. நான் போன வாரமே நான் அதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். போவாஸ் ரொம்ப அவசரமாக போய்கிட்டு இருந்த அந்த சுதந்திரவாளிய வேகமா கூப்பிட்டு அங்க உட்கார சொல்லுகிறார். அந்த 10 தலைவர்களுக்கும் தகவல் சொல்லி அவங்க எல்லாம் உட்கார்றாங்க. பஞ்சாயத்து கூடுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாமே பகல் நேரத்திலேயோ ஒரு 11 மணியோ மதிய நேரத்திலேயோ நடக்கல. இதெல்லாம் சூரியன் உதித்து வருகிற அந்த நேரத்துல. ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப பிஸி மேன்ஸ். அந்த இன்னொரு சுதந்திரவாளிக்கு நிறைய வயல்கள் எல்லாம் இருந்தது. அவங்க எல்லாம் காலையிலே வேலை கிளம்பி போறவங்க. போவாஸ்க்கு சரியா தெரிந்திருந்தது எந்த நேரத்துல போனா
அவரையும் சந்திக்கலாம், ஊர் தலைவர்கள் எல்லாம் கூப்பிடலாம்னு தெரிஞ்சு அந்த நேரத்துல அதெல்லாம் அவர் செய்கிறார். இதெல்லாம் நடக்கிறத பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது போல அந்த செய்தி அப்படியே அன்னைக்கு பரவி இருக்கும். போவாஸ் இவரை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாராம்ப்பா, 10 தலைவர்கள்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களா, அங்க பஞ்சாயத்துல ஏதோ ஒண்ணு பேச போறாங்க, வாங்க நம்ம எல்லாம் போவோம்னு. இப்ப பாத்தீங்கன்னா பெருந்திரளான கூட்டம் அங்க நிற்கிறது. இதை எப்படிங்க சொல்றீங்க? நீங்க போய் அங்க பஞ்சாயத்து நடக்கும்போது பாத்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதை அங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேதத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த 11வது வசனம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, அப்பொழுது ஒளிமுக வாசலிலே, அதாவது அந்த கூட்டம் நடக்கிற அந்த இடத்துல இருக்கிற சகல ஜனங்களும், அங்க ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அப்போ கூடி வந்துட்டாங்க, மூப்பரானவர்களும். இப்ப இந்த வாழ்த்துதலை கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு போவாஸ் இந்த விசாரணை எல்லாம் அந்த மற்றொரு சுதந்திரவாதிகிட்ட கேட்கிறாரு. அப்ப செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் அந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டாரு, நான் திருமணம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு செருப்ப கழட்டி கொடுத்தது, இதெல்லாம் நடந்து ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போவாசுடைய அந்த அறிவிப்பையும் கேட்டுட்டாங்க. ஆகவே எல்லாருமாக சேர்ந்து அவர்களை வாழ்த்துகிறார். இந்த ஊர் தலைவர்களும் மக்களும் இவர்களை வாழ்த்துகிறது மாதிரி 2 காரியம் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கு. ஒன்னு நாங்கள் சாட்சி என்று சொல்லுகிறார்கள், 2வது தான் இவர்களை வாழ்த்துகிறார்கள். எதற்கு நாங்கள் சாட்சி என்று சொல்லுகிறார்கள்? 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, போவாசை நோக்கி, நாங்கள் சாட்சி தான். இன்னைக்கு நடந்த இந்த காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் சாட்சிகளை, ஒரு சாட்சி 2 சாட்சி இல்ல, அந்த ஊர் தலைவர்கள் மட்டும் 10 பேர், அது போக நிறைய ஜனங்களும் அங்க இருந்திருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். எதற்கு சாட்சியாக இருக்கிறோம்? முன்னாடி 2 வசனத்தை பார்த்தோம்னா அதுக்கான பதில் கிடைக்கும். 9, 10 வசனங்கள்ல. அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. முதல்ல அவங்களுக்கு இருந்த அந்த வயல் நிலங்கள் எல்லாம் நகோமி எதெல்லாம் விற்க போறாங்களோ அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன்றதுக்கு நீங்க தான் சாட்சி. நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு நீங்க சாட்சி. 10வது வசனத்துல, இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரர்களுக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு நீங்கள் இன்றைய தினம் சாட்சி என்று அங்க சொல்லுகிறார். வயல் நிலங்களை வாங்குறதுக்கும் நீங்க தான் சாட்சி, நான் ரூத்தையும் என்ன செய்ய போகிறேன், திருமணம் செய்ய போகிறேன், அதுக்கும் நீங்க தான் சாட்சின்னு சொன்ன அந்த போவாசுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகுதான் இந்த தலைவர்களும் ஜனங்களும் என்ன சொல்றாங்க, ஆமா நாங்க இதெல்லாம் கேட்டோம், நீங்க சொன்னீங்க, இந்த ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக போவாஸ் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டார். அந்த வாக்குறுதியை நாங்கள் கேட்டிருக்கிறோம், நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று நாங்கள் சாட்சி என்று சொல்லுகிறாங்க. முதல்ல. 2வது, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, சாட்சிகள்லாம் சொல்லி எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் சேர்ந்து போவாச வாழ்த்துக்கிறத பாக்குறோம். அங்க வாழ்த்து செய்தி சொல்றாங்க. கங்க்ராச்சுலேட் பண்றதுன்னு சொல்லுவோம்ல, யாராவது நம்ம கிட்ட எனக்கு இன்னைக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொன்னோன்னே இதை எங்கேயாவது போய் சொல்லியா அப்படியா சொல்லுவோம்? முதல்ல என்ன சொல்லுவோம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்கீங்க, கை கொடுங்க. ரொம்ப நெருக்கமானவர்களா இருந்தா அரவணைத்து, கொஞ்சம் வயசு கம்மியா இருந்தா இன்னும் நீ நல்லா வளர்ந்து வர்றதுக்கு கடவுள் உனக்கு அருள் செய்யட்டும்பா, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், வாழ்த்துவோம். அததான் அந்த ஜனங்கள் அங்கு செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வாழ்த்து செய்தி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒரு வார்த்தையில முடிகிற செய்தி அல்ல. 2 வசனங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் அருமையாக அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துல அவங்க பயன்படுத்தின வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு முக்கியமா நம்ம கவனிக்கணும் இல்லையா? அது எவ்வளவு சிறப்பான வாழ்த்துதலா இருக்கும். ஒரே வார்த்தையில கங்க்ராச்சுலேஷன்ஸ்னா அங்க அவ்வளவுதான், அங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அன்னைக்கு அவங்க வாழ்த்துன்னு அந்த வாழ்த்து செய்தி ரொம்ப சிறப்பானது. எந்த விதத்துல அது சிறப்பானதுன்னு ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னா அதை கொஞ்சம் விளக்கப்படுத்துற நீங்க பாருங்க. அவங்களுடைய வாழ்த்துதல் எப்படின்னு கவனிங்களேன். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. ரூத்தை பத்தி ஒரு வாழ்த்துதல். அடுத்து, நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய்.
போவாசுக்கான வாழ்த்துதல். 12வது வசனத்துல, இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது. இது அந்த சந்ததிக்கான வாழ்த்துதல். இந்த வாழ்த்துதல்ல 3 பேரை குறிப்பிட்டு வாழ்த்துதல பார்க்கிறோம். அவங்க ரூத்தை வாழ்த்துகிறார்கள், போவாசை வாழ்த்துகிறார்கள். இவங்க 2 பேருக்கும் பிறக்க போகிற குழந்தைகளும் அவங்களுடைய சந்ததியாக வரப்போகிறவர்களையும் வாழ்த்துகிறார்கள். இது ஒரு சிறப்பு. இதையும் தாண்டி அந்த வாழ்த்து செய்தி அவங்க கொடுக்கும் போது பயன்படுத்துகிற பெயர்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது. சும்மா அவங்க வாழ்த்து இல்ல, ரொம்ப கவனமாக அந்த பெயரை அவங்க பயன்படுத்தி வாழ்த்தி இருக்கிறார்கள். ஓகே, இதை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல ரூத்தை எப்படி வாழ்த்துகிறார்கள்? போவாஸ் கிட்ட சொல்றாங்க, பா நீ திருமணம் செய்ய போகிறியே ரூத், அந்த ரூத் உன் வீட்டுல வரப்போகிற மனைவியாக இருக்கிறாள். அவளை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. 2 பெண்களுடைய பெயர்களை இங்க குறிப்பிட்டு அவர்கள் வாழ்த்துகிறார்கள், ராகேல் மற்றும் லேயாள். யார் இவர்கள்? ராகேலும் லேயாலும் யார்? நமக்கு நல்லா தெரியும். யாக்கோபினுடைய மனைவிகள். ஆபிரகாமின் மகனான ஈசாக்கின் மகனான யாக்கோபின் மனைவிகள். ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாக்கோபு. யாக்கோபுடைய 2 மனைவிகள் தான் இந்த ராகேல் மற்றும் லேயாள். யாக்கோபு லாபானுடைய பெண்களாக இருந்த இவர்களை எப்படி திருமணம் செய்தார் என்பதை வரலாற்றுல நாம் அறிஞ்சிருக்கோம். அதெல்லாம் இப்ப நான் சொல்ல போறதில்லை. அது சொன்னா இன்னொரு 4 செய்தி போகும். ஆதியாகமத்தின் புத்தகத்துல அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், ஏன் இப்படி வாழ்த்துனவங்க சாராளை போலவும் ரெபேக்காலை போலவும் இருக்கட்டும்னு சொல்லல? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆபிரகாமினுடைய மனைவி சாரா, ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்கா, இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்களே. ஏன் சாரால போலவும் ரெபேக்கால போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராகன்னு வாழ்த்தாம இங்க ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராகன்னு ஏன் சொல்லுகிறார்? அதுக்கு பல காரணங்களை இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. ஒரு முக்கியமான காரணமாக நாம் பார்த்தது என்னன்னா, ரூத் மூலமாக வருகிற சந்ததி பெரும் திரளாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வாழ்த்தியதாக சிலர் விளக்கி இருக்கிறாங்க. அதாவது ரூத் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கட்டும், அந்த சந்ததி தலைமுறை தலைமுறையாக அநேகம் பிள்ளைகளை பெற்று விருத்தி அடையட்டும்ங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட வாழ்த்தி இருக்கிறதாக பார்க்கிறாங்க. அதுக்கு காரணம் சொல்லும் போது, சாராளுக்கு ஒரு பிள்ளை ஈசாக்கு, ரெபேக்காலுக்கு 2 பிள்ளை ஏசா மற்றும் யாக்கோபு. ஆனா யாக்கோபுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 12 பிள்ளைங்க கோத்திர தலைவர்களாக இருக்கிறது மட்டும் இல்ல, அது போக இன்னும் நிறைய பிள்ளைங்க. சோ அதனால ஒருவேளை அவங்க ராகேல் மற்றும் லேயாளை போல நிறைய பிள்ளைங்களை பெற்று எடுக்கட்டும், சந்ததி சந்ததியாக அவங்க விருத்தாப்பியத்துல வளர்ந்து போகட்டும்ன்றதுக்காக ஆசீர்வதித்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம கவனிச்சு பார்ப்போமே. அந்த வசனத்துல அவங்க பயன்படுத்தின வார்த்தை என்ன? கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த. அந்த இஸ்ரவேலுக்கு பவுண்டேஷன் ஆக இருந்த அந்த 2 பேர் ராகேல் மற்றும் லேயாள், அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள், அவங்க தான் கோத்திர தலைவர்களாக பிதாக்களாக இருந்து வர்றாங்க. அதனால அந்த வார்த்தையை முன்னிட்டு அவங்க வாழ்த்துகிறதாக நம்ம பார்க்கிறோம். ராகேல் மற்றும் லேயாளுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க தான் இஸ்ரவேலுடைய பவுண்டேஷன் மாதிரி, அஸ்திபாரம் மாதிரி. ராகேலுக்கு 2 பிள்ளைங்க, யோசேப்பு மற்றும் பென்யமீன். லேயாளுக்கு 6 பிள்ளைங்க, ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், இப்படி 6 பிள்ளைங்க. இவங்க தான் அந்த இஸ்ரவேல் தலைவர்களாக இருந்தவங்க. அந்த 12 கோத்திரம்னு நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த 12 கோத்திரத்துல இருந்த 8 பேர் இந்த 2 பேருடைய பிள்ளைங்க. ஆகவே இதெல்லாம் நம்ம ஆதியாகமம் 46ல நம்ம வாசிக்கலாம். இவர்களை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்தார். இஸ்ரவேலர்கள் வளர்ந்து பெருகுவதற்கு ஆண்டவர் இவர்கள் அஸ்திபாரமாக கொண்டிருந்தார். அதனால
நீங்கள் அப்படி அநேகம் பிள்ளைகளை பெற்று உங்கள் மூலமாக இஸ்ரவேலின் வம்சம் காக்கப்படுவதாக மற்றும் கட்டப்படுவதாக என்கிற அந்த எண்ணத்தோடு அவர்கள் வாழ்த்தி இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். ஆக ரூத்த இந்த விதத்தில் அவர்கள் வாழ்த்தி இருக்கிறார்கள். அநேகம் பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்க பாருங்க, அந்த ஆசீர்வாதம் அருமையானது. ரூத்துக்கு பிள்ளை இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். மக்லோனின் மனைவியாக இருந்தவள் எவ்வளவு காலம் அவங்க கணவன் மனைவியா இருந்தாங்க நமக்கு தெரியாது, அதை பத்தி வேதம் சொல்லல. மக்லோன் இறந்து போயிட்டான், அவங்களுக்கு பிள்ளை இல்ல. ரூத் பிள்ளையற்ற ஒரு விதவையாக இருக்கிறாள். இது ஊராருக்கே தெரியும். அவங்க எப்படி வாழ்த்துக்கிறாங்க பாருங்க. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் ஒன்னா விளக்கப்படுத்தினா இன்னும் 4 செய்தி போகும். ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அந்த ஊர் மத்தியில பிள்ளை பெறாத ஒரு பெண் எப்படிப்பட்டவளா அந்த ஊரார் நடத்துவாங்கன்றத நீங்க சிந்தித்து பாருங்க. ஒரு மலடியாக பிள்ளை பெற்றெடுக்க முடியாத ஒரு பெண்ணை எவ்வளவு தரக்குறைவா நினைப்பாங்க, எவ்வளவு தரக்குறைவா பேசுவாங்க. ஆணுகிட்ட இருக்க குறைவுகளை இந்த சமுதாயம் பெருசுபடுத்தாது. ஆனா ஒரு பெண்ணுகிட்ட ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா ரொம்ப பெண்ணை இழிவா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இங்க ரூத் அப்படி இல்லை. ரூத்த அவங்க வாழ்த்தும் போது சொல்றாங்க, இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த அந்த ராகேல போல, லேயால போல கர்த்தர் உன்னோட வீட்டுல மனைவியாக வரப்போகிற ரூத்தை ஆசீர்வதித்து உன்னுடைய வம்சமும் காக்கப்படட்டும், இஸ்ரவேல் மக்களும் இந்த சந்ததி மூலமாக வரட்டும் என்கிற விதத்துல அவங்க ஆசீர்வதிக்கிறத பார்க்கணும். முதல்ல ரூத்தை வாழ்த்துகிறார்கள். 2வது போவாசை வாழ்த்துகிறார்கள். நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். எப்ராத்தானா என்ன, பெத்லகேம்னா என்ன? எப்ராத்தான்றதும் பெத்லகேம்ன்றதும் ஒன்னேதான். பெத்லகேமுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பேர் தான், எப்ராத்தாக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பேர் தான் இந்த பெத்லகேம். சில வசனங்களை நம்ம வாசிக்கிறேன் பாருங்க. ரூத் 1 அதிகாரம் 2வது வசனத்துல இந்த எலிமெலேக்கினுடைய குடும்பத்தை பத்தின விளக்கங்களை சொல்லும் போது, அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள். பாத்தீங்களா, யூதால இருந்த பெத்லகேம் ஊர் தான் அவங்களுடைய ஊர். அவங்க எப்படி அழைக்கப்படுகிறார்கள்னா எப்ராத்தியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். வேதத்துல இன்னும் சில இடங்கள்ல பார்த்தோம்னா இதே விதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனா இருந்தான். ஈசாய் எந்த ஊர்க்காரரு? யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊர்க்காரரு. ஆனா அவங்கள கோத்திரம்னு சொல்லும் போது எப்படி சொல்றாங்க? எப்ராத்தியர் என்று சொல்லுகிறத பாக்குறோம். இன்னும் ரொம்ப தெளிவா மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்துல 12வது வசனம், 12வது வசனத்துல பார்த்தோம்னா, மீகா 5:2 தான். மீகா 5:2. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமேன்னு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே எப்ராத்தா என்பது பெத்லகேமுக்கு மற்றொரு பெயராகவே இருந்திருக்கிறது. இவங்க எப்படி வாழ்த்தி இருக்கிறாங்கன்னா, உன் ஊர்ல உன்னுடைய பெயரும் உன்னுடைய புகழும் என்னாலும் நிலைத்திருக்கும்படி கடவுள் உனக்கு உதவி செய்வாராகன்னு சொல்லி அவங்க வாழ்த்தி இருக்கிறத பார்க்கிறோம். பாக்கியவானா இருந்து அப்படின்னா ப்ராஸ்பர், ஆங்கிலத்துல நம்ம பார்க்கிறோம் ப்ராஸ்பர்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாவித நலமும் வளமும் பெற்று. திருமணமானவங்களை அப்படி வாழ்த்துவோம் இல்லையா? பெரியவங்களா இருந்தா சொல்லுவாங்க, பாணி எல்லா நலமும் வளமும் பெற்று. நலமும்னா உடல் சுகம், நல்ல இந்த உலகத்துல தெம்பா வாழ்றதுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்கட்டும். வளம்னு சொல்லுகிற போது உன்னுடைய வாழ்க்கை நல்ல சௌக்கியமாக இருப்பதுக்கு, வசதியா நீ இந்த உலகத்துல எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு நீ வாழும்படி உன்னை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். உன் பெயர் புகழ் பெற்றிருக்க கடவுது, ஃபேமஸ். உன் பெயர் புகழ் பெற்றிருக்க கடவுது. நீ மதிப்பும் மரியாதையும் நிறைந்த நிறைவான புகழ் கொண்டவனாக நீ வாழ்வாயாக என்று சொல்லி அவங்க போவாச வாழ்த்துக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஊரார் மத்தியில இப்படிப்பட்ட
வாழ்த்துதலை பெறணும்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. போவாஸை குறிச்சு நம்ம எவ்வளவு காரியங்கள் பார்த்திருக்கிறோம். போவாஸ் தேவ பக்தி நிறைந்த ஒரு மனிதன். அவருடைய வயல் நிலங்களுக்கு அவர் வரும்போதுதான் வேதம் அவரை நமக்கு அறிமுகம் செய்கிறது. அவருடைய நடத்த தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்த போது எப்படி இருந்தது, அவர்களை எவ்வளவு அன்பா விசாரித்து எவ்வளவு அக்கறையோட அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறத பார்க்கிறோம். ரூத்தை பார்த்து ரூத்தினுடைய தேவைகளை சந்திக்கிறதுல எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய கருணையுள்ள உள்ளத்தை வெளிப்படுத்தினதை நாம பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேல தனிமேல ரூத் போவாச சந்தித்த போது ரொம்ப ஒரு இருளான நேரம் தனிமேல சந்தித்த போது எவ்வளோ ஒரு மரியாதையோட ரூத்த நடத்தினதை குறிச்சு நம்ம பார்த்தோம். எல்லா நேரங்கள்லயும் இப்ப பாருங்க, அந்த ஒரு காரியத்தை நீதியின்படி சட்டத்தின்படி செய்யணுங்கிறதுல ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி அதை எவ்வளவு அழகா செய்கிறாங்க. எவ்வளவு ஒரு நல்ல மனிதன், ஊரார் மத்தியில நல்ல புகழ் பெற்றிருந்த ஒரு மனிதனாக இந்த போவாஸ் இருந்திருக்கார். எல்லோருக்குமே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவே தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதனாக, நற்பெயர் பெற்றிருந்த மனிதனாக, மதிப்பும் மரியாதையும் நிறைந்த ஒரு மனிதனாக வாழ்ந்தவராக போவாஸ் இருந்திருக்கார். பாருங்க, ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் அடுத்த குறிப்புக்கு போறேன். இந்த உலகத்துல மனுஷன் எனக்கு பேர் கிடைக்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும், நான் எங்க போனாலும் என்னை மதிக்கணும், 4 பேர் என்னை பார்த்தா என்னை புகழணும், இந்த ஒரு காரியத்துக்கு அடிமைப்படாத மனுஷன் இந்த உலகத்துல ஒருத்தனும் இல்லை. உங்களையும் என்னையும் சேர்த்துதான். யாராவது இதுக்கு விதி விலக்கா இருக்கீங்களா? சொன்னா பொய். நம்ம அப்படிதான் விரும்புவோம். 4 பேர் நம்மளை மதிக்கணும். நான் இருக்கிற இடத்துல சொல்லுவோம் அதுக்கு ஒரு வார்த்தை, நான் பிரஸ்டீஜ், என்னோட பிரஸ்டீஜ். யாராவது சொல்லிட்டோம்னா உடனே கோவம் வருது. அவன் என் பிரஸ்டீஜை தொட்டுட்டான், அது எனக்கு என் தன்மானத்தை தொட்டுட்டான். அந்த தன்மானம் வருது பாத்தீங்களா? அப்ப நான் மதிப்புள்ளவனாக இருக்கணும், நான் இருக்கிற இடத்துல மரியாதையாக நடத்தப்படணும், எல்லாரும் என்ன மதிக்கணும். இதெல்லாம் எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய சிந்தனை தான். இந்த மதிப்பு மரியாதையும் எப்ப வரும் தெரியுமா? உலகத்து பார்வையை விட்டுருங்க. உலகத்து பார்வையில பணம் இருந்தா மதிப்பு மரியாதையே வரும். அவன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் அவன்கிட்ட கோடி கோடியா பணம் இருந்தா அவனை எல்லாம் பெருசா பேசுவாங்க. ஆனா இந்த இடத்துல போவாஸ் வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்கிற ஒரு பாடம் என்னன்னா, நாம மதிப்பும் மரியாதையும் உள்ளவர்களாக இந்த உலகத்துல வாழணும்னா நமக்கு தேவையானது 2: தேவ பயம், தேவ பக்தி. தேவ பயமும் தேவ பக்தியும் உங்களில் நிறைந்தவர்களாக நீங்க இருந்தா, நீங்க ஒவ்வொரு இடத்துலயா போய் எனக்கு மரியாதை வேணும், எனக்கு மதிப்பு வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போறேன், இந்த நாள் அதுக்கு பயன்படுத்துங்க. தேவ பயமும் தேவ பக்தியும். பக்தி வைராக்கியம்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, தேவ பயம்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு. நீங்க எடுத்து அதெல்லாம் வாசிச்சு பாருங்க. தேவ பயம்னா என்ன? கடவுள் என்ன அழிச்சிருவாரே அப்படிங்கிற பயம் இல்ல. அந்த பரிசுத்தமுள்ள மகா உன்னதமான தேவன், அவர் என்னை படைத்தவர், நீதியாக நான் வாழ்வதற்குரிய அத்தனை காரியங்களையும் எனக்கு கட்டளையிட்டவர், என்னுடைய ஆத்தும ரட்சிப்பு நிச்சயத்தோடு அவைகளுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்து வாழ்வேன். கடவுளை பத்தின பயம். பக்தின்னு சொல்லுகிறது என்னன்னா, நம்ம வாழ்க்கை, நம்முடைய சிந்தனையில ஆரம்பித்து நம்முடைய வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம வாழ்க்கை எங்க இருந்தாலும் அது 2 மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா மதிப்பு மரியாதையும் தானா வரும். ஆனா இது 2ம் இல்லாத இடத்துல மதிப்பும் இருக்காது, மரியாதையும் இருக்காது. அதனால இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. போவாஸ் கிட்ட அதை பாக்குறோம். அவ்வளோ மதிப்பு மிகுந்த மனிதனாக. பணம் எல்லாம் ஒரு பொருட்டு இல்ல அவருடைய வாழ்க்கை. எவ்வளவு பணம் இருந்தாலும் சிலர் சொல்லுவாங்கல்ல, அவர் பணம் இருக்கிற மாதிரி ஒரு பந்தாவே காட்ட மாட்டார். ரொம்ப நல்ல மனுஷன், இறங்கி பேசுவார் தெரியுமா? அந்த கம்பெனில கடைசி வேலை பார்க்கிற ஒரு மனுஷனா இருப்பான். சாதாரணமா போய் அந்த மனுஷன் ஷோல்டர்ல கை போட்டு பேசிக்கிட்டு இருக்கும். அவர் அந்த கம்பெனியினுடைய சிஇஓவா கூட இருக்கலாம். சிஇஓ வர்றாருன்னு எல்லாம் பயந்து அப்படியே கை கட்டிலாம் நிற்பாங்க. அந்த சிஇஓ சாதாரணமா, அந்த ரத்தன் டாட்டாவை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப சாதாரணமான எளிமையான ஒரு மனிதன். அவ்வளவு பணம் இருந்து, அதுதான் மதிப்பு மரியாதை. மக்களோடு எப்படி பழகுகிறோம் என்றதுல இருக்கு. இங்க போவாஸ் அப்படி தேவனுக்கு பயந்து பக்திக்குரிய வாழ்க்கை. நீங்க அதை உங்க வாழ்க்கையில செஞ்சு பாருங்க. அதுக்காக நான் சொல்ல வரல நீங்க எல்லாம் தேவ பயம் இல்லாதவர்களாக பக்தி இல்லாத வாழ்க்கை வாழ்றவங்கன்னு சொல்ல வரல.
இதை இன்னும் ஒரு நல்ல ஆழமான ஒரு சிந்தையாக கொண்டு வாழ்க்கையில எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் இது இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்களேன். உங்களுடைய வார்த்தைகள் ஒழுங்கா இருக்கும். வார்த்தைகளை தேவையில்லாம பேச மாட்டீங்க, உளர மாட்டீங்க. ஏன் தெரியுமா ரொம்ப பேசுறோம்? ஏன் ரொம்ப பேசுறோம் யோசிச்சு பாருங்க. சிலர் சொல்லுவாங்க அது அவருடைய நேச்சருங்க. நேச்சர் கிடையாது. நான் நிறைய பேசிக்கிட்டே இருந்தா எல்லாரும் என்னைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சீக்கிங் அட்ராக்ஷன் சொல்றோம் பாத்தீங்களா, மத்தவங்க என்ன கவனிக்கணும். நாம தான் நினைச்சுக்கணும் நாம ரொம்ப பேசுறதுனால நம்மள ரொம்ப மதிப்பா நினைக்கிறாங்க. நம்ம போன வரைக்கும் ஒருவேளை அந்த அதிகாரத்துக்கோ ஒரு அந்த வேலையில உயர்வா இருக்கிறது நினைச்சு கொஞ்சம் அமைதியா இருப்பான். போன பிறகு என்ன தெரியுமா சொல்லுவான், அவன் ஒரு வளருவாயண்டா, அவனுக்கு நேரம் போகலன்னு இங்க வந்து நம்ம கழுத்தை அறுத்துட்டு போறான். புரியுதா அவங்களுக்கு? நீங்க தேவ பயம் உள்ளவர்களா இருந்தா உளருவாயனா இருப்பீங்களா? இருப்பீங்களா? போவாஸ் உளருவாயனா இருந்தாரா? எவ்வளவு ஞானமா பேச வேண்டியது எவ்வளவு தெளிவா அழகா பேசுறாரு பாருங்க. அது காரணம் தேவ பயம். என் வார்த்தைகளை குறிச்சு நான் கணக்கு கொடுக்கணுமேன்னு நினைப்பு இருக்கிற எந்த ஒரு மனிதனும் வளர மாட்டான். அவனுடைய பேச்சு வந்து கான்கிரீட்டா இருக்கும், ஸ்டெபர்னா இருக்கும், தெளிவா இருக்கும், கிளியரா இருக்கும். ரூத்துடைய வார்த்தைகளை பாருங்க, எவ்வளவு பார்த்த ரூத்துடைய வார்த்தைகள். எங்க மாமியாருங்க அப்படின்னு சொல்லி கதை ஆரம்பிக்கல. என்ன நோக்கத்துக்காக நான் வந்தேனோ அந்த நோக்கத்தை தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லி முடிச்சு. அதுக்கு தேவ பயம் ரொம்ப அவசியம். அதான் பக்திக்குரிய வாழ்க்கை. இதெல்லாம் இல்லைன்னா மற்ற உலகத்து மனிதனுக்கும் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிற நமக்கு என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், நம்மளை மதிக்கணும்னு. அதுக்காக நம்ம மதிக்கணும்ன்றதுக்காக எல்லாம் மதிக்கணும்னு போகக்கூடாது. உங்க வாழ்க்கை எப்பவுமே இயல்பான வாழ்க்கையா இருக்கு. அந்த இயல்பான வாழ்க்கையில தேவ பயமும் பக்தி உள்ள வாழ்க்கை இருக்கணும். மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கணும். போவாசுடைய வாழ்க்கை அவ்வளவு மதிப்பு நிறைந்ததாக இருந்தது. இங்க இந்த மக்கள் போவாசை அப்படி வாழ்த்துகிறார்கள். மூணாவது, அவனுடைய சந்ததியையும் வாழ்த்துகிறத பார்க்கிறோம். 12வது வசனத்துல பாருங்க, இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்திலே, வம்சத்துல, பிள்ளைகள்ல உன் வீடு எப்படி கட்டப்படணுமா? தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்றார்கள். நல்ல அருமையான ஒரு வாழ்த்துதல் தெரியுமா? இவங்க இப்படி வாழ்த்து இருக்கிறாங்கன்னா முதல் தாமார்னா யாருன்னு தெரியணும், தாமாருடைய வம்சத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும், தாமாருடைய செயல்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் ஏன் தாமாருடைய பெயரை கொண்டு வந்து இங்க வாழ்த்துறாங்கன்றது நமக்கு தெரியும். நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். சில நாட்களுக்கு முன்பு ஒரு மேடை பேச்சுல ஒரு பெண்மணி வேதங்கள் என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய புத்தகம் என்று சொல்லப்படுகிற, அது இந்துக்களுடைய வேதமா இருக்கலாம், இஸ்லாமியர்களுடைய வேதமா இருக்கலாம், கிறிஸ்தவர்களுடைய வேதமா இருக்கலாம், அதுல எவ்வளவோ நம்ம அருவருக்கத்தக்க காரியங்கள் இருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச ஒரு கதையே தாமாருடைய கதை. கிறிஸ்தவர்கள் புனிதமாக நம்பிக்கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்துல மருமகள் மாமனாரோடு சேர்ந்து பிள்ளை பெறுகிறாள். இது கேவலமா இல்ல? இது உலகத்துல எங்கேயாவது நடக்குமாயா? இது எவ்வளவு அசிங்கம் அப்படின்னு அந்த அம்மா பேசுறாங்க. நிச்சயமா அந்த அம்மா விசுவாசி இல்ல, நமக்கு நல்லா தெரியும். ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளியாக இருக்கிறாங்க. மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அங்க என்ன நடந்தது, ஏன் நடந்ததுன்னு தெரியாம உளறிட்டு போகுது. நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா இப்படித்தான் நினைக்கிறது. கிறிஸ்தவர்களா இருக்கிற எத்தனையோ பேர், நீங்களும் நானும் கூட ஆரம்பத்துல இந்த வேத பகுதியை பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்போம், என்ன இந்த தாமார் பொண்ணு இப்படி செஞ்சிருச்சுப்பா, வெளியே சொல்லாம கூட இருக்கலாம் மனசுல நினைச்சிருப்போம். ஆனா இதுல கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிட்டு தாமார்னே யாருன்னு தெரியாம சில பேர் இருப்பாங்க. அவங்கள விட்டுருங்க, அந்த பகுதியும் வாசிச்சிருக்க மாட்டாங்க, என்னன்னே தெரியாது. அதனால அவங்க அதை பத்தி அலட்டிக்க போறதே இல்லை. நான் சொல்றது வேதத்தை வாசிச்சு பார்த்து தாமாருடைய செயல்களை பார்த்த கிறிஸ்தவர்களா இருந்தவங்களுக்கே கூட ஒரு என்ன இப்படி அப்படின்னு வரும். யோசிச்சு பாருங்க, தாமார் செய்த செயல் தகாத செயலாக இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் அந்த பெயரை எடுத்து இங்கே கொண்டு வந்து பயன்படுத்தி இருப்பாரா? முதல்ல யோசிச்சு பாருங்க. அப்போ
அதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. நம்ம சிந்தனைகளை எப்பவுமே வேதத்துக்குள்ள கட்டுப்படுத்த பார்க்கணும். வேதம் நம்முடைய சிந்தனைகளை ஆழ இடம் கொடுக்கணும். நம்முடைய இருதய சிந்தனைகளின்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இருதயம் கேடானதை தான் கொடுக்கும். இங்கே அவங்க வாழ்த்தும் போது, உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது. ஏன் அவங்க பேரேசின் வீட்டை போலன்னு சொல்லிருக்கலாம்ல, ஏன் தாமார்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? அவங்க எதை முன்வைத்து அப்படி வாழ்த்துகிறாங்கன்னா, போவாஸ் மற்றும் ரூத்தின் சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி அவங்க வாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்காக தான் தாமார் என்கிற அந்த பெண்ணையும் அவங்க குறிப்பிடுகிறார்கள். ஏன் இப்படி வாழ்த்துறாங்க? ஏன்னா இந்த பேரேசுடைய வம்சத்துல வந்தவர் தான் போவாஸ். இது ஒரு லாங் ஹிஸ்டரி. ஆதியாகமம் 38வது அதிகாரத்தை எடுத்து நீங்க வீட்டுல வாட்சி பார்க்கலாம். நான் சுருக்கமாக இந்த சம்பவத்தை நான் கொஞ்சம் விளக்கி நான் அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். யூதாவுக்கு 3 மகன்கள். ஒருத்தர் பேர் ஏர், மூத்த பையன். 2வது பையன் பேரு ஓனான். 3வது பையன் பேரு சேலா. இந்த ஏர் என்கிற தன்னுடைய மூத்த பையனுக்கு தான் தாமார் என்கிற இந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார். வேத அறிஞர்கள் சொல்லுகிறாங்க, இந்த தாமாரும் புறஜாதி பெண் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய வாக்குத்தத்தத்தின் மக்களுக்குள்ளாக இல்லாத ஒரு பெண்ணாக, அப்படின்னா புறஜாதி பெண், காட்ஸ் கவனன்ட்டுக்குள்ள இல்லாத ஒரு பெண் தாமார், ஒரு புறஜாதி பெண் என்று அவங்க சொல்லுகிறார்கள். அப்படி தன்னுடைய மூத்த மகனான ஏருக்கு இந்த தாமாரை திருமணம் செய்து வைக்கிறார் யூதா. ஆனா இந்த ஏரினுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதாக இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏரை அழித்து போடுகிறார். அப்ப இஸ்ரவேல்ல ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வழி இருந்தது. அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த லேவரேட் மேரேஜ்னு சொல்றோம்ல, வம்ச வரலாற்றை நிலைநிறுத்துவதற்காக ஒரு சகோதரன் இறந்து போனா அவனுடைய தம்பி என்ன செய்யணும்னா திருமணம் செய்து அவனுடைய பேரை நிலைநிறுத்தணும். போன வாரம் அந்த செய்தியில பார்த்தா அந்த சுதந்திரவாளி மாட்டேன்னு சொன்னதுக்கு இதுதான் ஒரு காரணம். அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். சோ அது மாதிரி யூதா என்ன செய்கிறார்னா, தன்னுடைய 2வது மகனாக இருந்த ஓனானுக்கு தாமாரை திருமணம் செய்து வைக்கிறார். இந்த ஓனான் ஒரு தகாத செயலை செய்கிறான். அது ஆண்டவருக்கு பிரித்தம் இல்லாம போகுது. ஓனா என்ன செய்கிறான்னா, நான் தாமாரோடு சேர்ந்து பிள்ளை பிறந்தா என் பேர் அங்க வராது, எங்க அண்ணன் பேர் தானே வரும் அப்படின்னு நினைச்சிட்டு பிள்ளை பெறாம இருக்கிறதுக்கான காரியத்தை செய்து விட்டான். அது கர்த்தருடைய பார்வைக்கு தகாததாக போய்விட்டது. கர்த்தர் என்ன செய்தார்? ஓனானையும் அழித்து போட்டார். இதெல்லாம் யூதா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த தாமாரை மூத்த மகனுக்கு திருமணம் செய்து வைத்தேன், கர்த்தர் அடித்தார். சரி, 2வது பையனுக்கு திருமணம் செய்து வைத்தேன், கர்த்தர் அடித்தார். 3வது பையன் சின்ன பையனா தான் இருக்கிறான். அவனுக்கு திருமணம் செய்து வைத்தா இவங்க 2 பேருக்கும் நடந்தது போல சேலாவுக்கும் நடந்து விடுமோ என்று நினைத்து தாமாரை பார்த்து என்ன சொல்றாரு? தாமார், இந்த பையன் சின்ன பையனா இருக்கிறாமா, கொஞ்சம் வளர்ந்து வரட்டும், நீ என்ன செய், உங்க அப்பா வீட்டுல போய் இருன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார். ஆதியாகமம் 38 இதெல்லாம் நீங்க வாசிக்கலாம். தாமார் போய் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. காத்துக்கிட்டு இருக்காங்க எப்பயாவது திருமணம் செய்து வைப்பாரான்னு பார்த்தா யூதா மனசுல திருமணம் செய்து வைக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு அனுப்பி வைத்து விட்டார். அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தாமார் வேற வழி இல்ல, அந்த சந்ததியை நிலைநிற்க பண்ணணும், அந்த ஏரியினுடைய சந்ததியை நிலைநிற்க பண்ணணும், தனக்கான ஆதரவும் வேணும். ஆகவே ஒரு வேசியை போல வேடம் மாறி யூதாவோடு சேர்ந்து, அதுக்கு முன்னாடி யூதாவினுடைய மனைவி இறந்து போயிறாங்க, ரொம்ப துக்கப்பட்டிருக்கிறான். துக்க நாள்லாம் முடிஞ்சிருது. மயிர் கத்திரிக்க போகிற இடத்துல, ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க போகிற இடத்துல வேசி நினைச்சு தாமாரோடு சேர்ந்து அப்படி பிறந்த ஒரு பிள்ளை தான் இந்த பேரேஸ். உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்த சம்பவத்தை தான் எடுத்து இதை ஒரு பெரிய அவமான செயலாக பேசிக் கொண்டிருக்கிறார். இது அவமான செயல் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா யூதா அங்க ஒரு வார்த்தை சொல்லுவார். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே யூதாக்கு தகவல் வரும். என்ன தகவல் வரும்? மருமகள் கர்ப்பமா இருக்கிறா, அவளை பிடிச்சு கொண்டு வாங்க, அவளை கொளுத்தி கொன்றுவோம் யூதா. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமான காரியத்தை அவர் செய்யறாராம், நீதியான காரியத்தை செய்யறாராம். கொளுத்தி கொன்றுவோம், கொண்டாங்க. கொண்டு வர்றதுக்கு முன்னாடி தாமார் எவ்வளவு ஞானமுள்ள பெண், அந்த பெண்ணு பாருங்க. ஆட்டை கொடுத்து விடுறேன், நீ ஆட்டை கொடுத்து விடுறது அப்புறம் இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு எனக்கு அடையாளமா கொடு. அடையாளத்தை வாங்கி வச்சுட்டு கொளுத்தி கொண்டுவேன்னு சொன்ன பிறகு இதை கொடுத்து விட்டு இந்த மனுஷன் யாரோ
அவன் தான் என் குழந்தைக்கு அப்பா. யூதாக்கு எப்படி இருக்கும்? அப்பதான் யூதா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 38:26 சொல்றாரு, என்னிலும் அவள் நீதி உள்ளவள். நான் நீதியா எல்லாத்தையும் செய்யணும்னு பார்த்து நடக்கிற ஒரு மனுஷன், கடவுளுக்கு பயந்த மனிதன். ஆனா என்னுடைய மருமகளாகிய தாமார் என்னிலும் நீதி உள்ளவள் என்று சொல்லி வாழ்த்துகிறான். சரிங்களா? அப்புறம் தான் அந்த தாமாருக்கு என்ன வருது, பிரசவ காலம் எல்லாம் வருது. அந்த 29வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிட்டார்கள். அதான் அந்த பேரேஸ். இங்க எதுவுமே கர்த்தருடைய கட்டளை உடைக்கப்படல, அவமானமாக எல்லாம் ஒன்னும் செய்யல. கர்த்தருடைய வழியின்படி அந்த சந்ததி நிலை நிற்பதற்கான என்ன காரியம் நீங்க இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, தாமார் ஒரு புறஜாதி பெண். யூதாவின் வம்சத்துல தான் மேசியா வருவார். கடவுளுடைய திட்டம் எல்லாம் எப்படி இருந்திருக்கு பாருங்க, அவருடைய செயல் எப்படி இருந்திருக்கு பாருங்க. யூதாவுடைய வம்சத்துல இந்த இஸ்ரவேலன் தான் சும்மா நான் புறஜாதியோட சேர மாட்டேன்னு சொல்லி ஆடிட்டு கிடக்கான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அங்க எங்க கை வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர், யூதால கை வச்சிருக்கிறார். யூதாவினுடைய வம்சத்துல வந்த மேசியா, புறஜாதிகள் மேசியாவை விசுவாசிப்பதால் மட்டுமே ரட்சிப்பை அடைகிறது இல்ல. நீங்க வாசிச்ச சங்கீதம் 68 மறுபடியும் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, 20-35 வசனங்கள்ல. புறஜாதிகளும் ரட்சிப்பதற்கான வழியை அவர் அனாதி தீர்மானத்துல தீர்மானித்து யூதாவோடு புறஜாதி பெண்ணான தாமாரை கொண்டு சேர்த்து அந்த சந்ததியில வந்ததுதான் இந்த பேரேஸ். இவங்க சும்மா அந்த வார்த்தையை பயன்படுத்தி இவங்களை வாழ்த்தல, இந்த சந்ததிய வாழ்த்தலன்றத நம்ம பாக்குறோம். ரூத்தை போலவே இந்த தாமாரும் ஒரு புறஜாதி பெண். யூதாவின் வம்சத்தில் மேசியா பிறப்பார் என்று வாக்கு பண்ணின தேவன் யூதாவையும் புறஜாதியான தாமாரையும் சேர்த்து மேசியாவின் வம்சத்தை கட்டமைத்திருக்கிறார். பவுண்டேஷனை பாருங்க, ஒரு ஜூ அண்ட் ஒரு ஜென்டைல், ரெண்டு பேர், ஒரு யூதன் ஒரு புறஜாதி. யூதா தாமார் அவர்களுடைய சந்ததி அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இங்க இப்ப பாருங்க, போவாஸ் ஒரு யூதர், ரூத் மோவாபிய புறஜாதி பெண். இந்த லைனேஜ் பாருங்க. இந்த லைனேஜ்ல எப்பவுமே ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்துல யூதர்களோடு புறஜாதிகளையும் சேர்த்தே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம இங்க பார்க்கிறோம். அப்படித்தான் இங்க போவாசையும் ரூத்தையும் இணைத்து அந்த வம்ச வழியில தம்முடைய குமாரன் ஆகிய மேசியாவான இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் அவங்க வாழ்த்துக்கிறாங்க. இதெல்லாம் மனிதர்கள் வாழ்த்து செய்திகள்லாம் இருந்த போதும் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது யாருன்னா நம்முடைய ஆண்டவர். இவைகளெல்லாம் நடக்கும் போது இதில் ஈடுபட்டிருந்த மனுஷங்களுக்கோ அல்லது சுத்தி இதை பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கோ இப்படி நடக்கும், ஏன் இப்படி எல்லாம் நடக்குது இதெல்லாம் தெரியாம இருக்கலாம். இயல்பா நடந்துட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி போல போய்கிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் தேவன், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற தேவன், எல்லாவற்றையும் தம்முடைய திட்டத்தின்படி தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி அவருடைய நோக்கத்தின் நிறைவேறுதலாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா பஞ்சம் ஏன் வரணும், இந்த குடும்பம் மட்டும் ஏன் அங்க போகணும், அங்கிருந்து ரூத் ஏன் இங்க பெத்லெஹேமுக்கு வரணும், ரூத் போய் கரெக்டா போவாசுடைய நிலத்துல போய் ஏன் கதிர் பெருக்க போகணும். உங்களுக்கு புரியுதா? இந்த புத்தகத்தை நம்ம ஓவராலா பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தரை பார்க்கிறோம், அவருடைய மீட்பின் திட்டத்தினுடைய செயல்பாட்டை பார்க்கிறோம். அருமையாக இங்க போவாஸ் ரூத்தினுடைய திருமணத்துக்கான வாழ்த்து செய்திய அந்த ஊர் தலைவர்களும் அந்த மக்களும் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அதான் 11-12 வசனங்கள் அவர்களுடைய வாழ்த்துதலை பார்த்தோம். இரண்டாவது, திருமணமும் பிள்ளை பேரும் ஒரே வசனம் தான். கல்யாணமும் ஆகி பிள்ளையும் பிறந்தது ஒரே வசனத்துல இங்க ஆவியானவர் முடிச்சிட்டாரு. 13வது வசனத்திலேயே போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். ரொம்ப ஆசையா இருக்குல்ல, அந்த திருமணம் எப்படி நடந்திருக்கும்? போவாஸ் பயங்கர செல்வந்தராச்சே, பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் எழுதி கொடுத்திருந்திருக்கலாமே. அந்த டெக்கரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு, சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு, எத்தனை நாள் நடந்தது, யாரெல்லாம் வந்திருந்தாங்க, எப்படி எல்லாம், அதெல்லாம் அவருக்கு முக்கியமா படல. அப்ப நம்மளும் என்ன செய்ய வேண்டாம், கல்யாண வீடு எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை எல்லாம் செய்ய வேண்டாம்.
ஆனா ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கும்னு நம்ம நம்பலாம். ஏன்னா ஊர்ல ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒரு மனிதன், அவருடைய திருமணம், அதனால ரொம்ப அருமையா நடந்திருக்கும். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இந்த முழு புத்தகத்திலையுமே 2 இடத்துலதான் ஆண்டவருடைய செயல்பாட்டை பற்றி நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பலமுறை சொல்லுகிறது போல முழுமையாக ஆண்டவர் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிறார். ஆனா இந்த முழு புத்தகத்திலே 2 இடத்துலதான் ஆண்டவருடைய செயல்பாடுகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு, இந்த புத்தகம் ஆரம்பத்துல பஞ்சத்தை கர்த்தர் வருவித்தார், பஞ்சம் வந்தது அங்க கர்த்தர். இங்க பஞ்சம் வந்தது அங்க கூட நேரடியா இல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டு, அங்க பாத்தீங்கன்னா அங்க கடவுளுடைய ஆக்ட் நேரடியாக சொல்லப்படுகிறது செயல். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி சொல்லப்படுகிறது. ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே வசனத்துல திருமணமும் பிள்ளை பேரும் எங்க சொல்லப்பட்டிருந்த போதிலும் இதுக்கு இடையில சில மாதங்கள் நமக்கே தெரியும், திருமணமான குறைஞ்சது 9 to 10 மாசம் ஆகும் குழந்தை பெறதுக்கு. சோ அந்த காலங்கள் எல்லாம் அங்க நடந்திருக்கு. அதை பத்தின விவரம் எல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் அதை எழுதி கொடுக்கல. அங்க குழந்தையும் பிறந்துருச்சு. அவர்கள் கூடி வந்தபோது அவர்களுக்கு தேவன் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார். இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது. என்ன கவனிக்கணும்? இவ்வளவு நாளும் குழந்தை இல்லாம இருந்த அந்த ரூத்துக்கு, மக்லோனின் மனைவியாக அவள் இருந்த போது, நான் ஏற்கனவே அதை லேசா சொல்லியிருந்தேன், ஆண்டவர் அப்போ பிள்ளையை கொடுக்கல. அவர்கள் பிள்ளை இல்லாமல் தான் இருந்தது, மக்லோனும் இறந்து போயிட்டான். ஆனா போவாசை திருமணம் செய்த போது கர்த்தர் பிள்ளை பேற்றை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் இந்த செயலின் மேல் பிரியமுள்ளவராக இருந்து இவர்களை பிள்ளை பேற்றினால் ஆசீர்வதித்து, அது மட்டும் இல்ல, இந்த வம்சத்துலதான் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக பிறப்பதற்கான அத்தனை வழிவகைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இது கர்த்தருடைய செயல். எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய செயலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது போல இதுவும் கர்த்தருடைய செயல். நீங்க பாத்தீங்கன்னா ரூத்தினுடைய வாழ்க்கையில மறைந்திருந்த சூரியன் இங்கு உதித்தது. ரூத் ஒருவேளை ஒரு சந்தேகத்தோட ஒரு தயக்கத்தோட போவாஸ் கிட்ட போய் அந்த திருமண எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம், என்ன திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா அது நடக்குமா நடக்காதான்றதுலாம் உறுதியா தெரியாது. ஆனா ரூத் இப்பொழுது போவாஸின் மனைவி. போவாஸின் மனைவி மட்டும், அது ஒரு பெரிய பிளஸிங். நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த வயலில் கதிர் பொறுக்கி கொண்டிருந்தாலோ ஏழ்மையின் கீழான நிலையில இருந்த அந்த ரூத் இன்னைக்கு அந்த வயல் நிலத்தினுடைய சொந்தக்காரி. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. யார் செய்திருக்கிறார்? ஆண்டவர் செய்திருக்கிறார். ரூத்துடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாப்பாட்டுக்கே நம்ம இன்னொருத்தருடைய கையை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி. அவ்வளோ வெறுமையில் இருந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில், அதனாலதான் சொன்னேன், மறைந்திருந்த சூரியன் இப்பொழுது உதித்தது. கல்யாணம் ஆனது மட்டும் இல்ல, எவ்வளவு வாழ்க்கை எப்படி தலைகீழ மாறி இருக்கும். குடிசை வீட்டுல ஒரு இடத்துல ஒரு சரியான உடைகள் இல்லாம, ஒரு ரொம்ப மோசமான நிலையில, வீடெல்லாம் கூட பழுது பார்க்க முடியாம, மாலடைஞ்சு போய் கூட இருந்திருக்கலாம். 10 வருஷம் இல்லாம இருந்து திரும்பி வந்திருக்காங்கல்ல, எங்கெங்கெல்லாம் ஓட்ட இருந்துச்சோ என்னவோ, அவ்வளோ நிலையில இருந்த ரூத்தினுடைய வாழ்க்கை பிரகாசித்தது. கர்த்தர் பிரகாசிக்க செய்தார். ஏங்க ரூத்தினுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது? கொஞ்சம் யோசிப்பாங்க. ரூத்தினுடைய விசுவாசம். நீ போன்னு சொல்லும் போது ஓர்பால் மாதிரி ரூத் போயிருந்தா இது நடந்திருக்குமா? நடந்திருக்குமா? அங்க ரூத் சொன்ன வார்த்தை பாருங்க, எல்லா காரியங்களும் விடுங்க, ஒரு காரியம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய. ரூத் அருமையான விசுவாசி, அதுல நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரூத்தினுடைய விசுவாசம் ரூத்தை உயர்த்தி இருக்கிறது. அவருடைய நல்ல குணங்கள் அதெல்லாம் கூட உதவி செய்திருக்கிறது. கடவுள் பின்னால் இருந்து அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இங்க திருமணமானது மட்டும் இல்ல, அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க ஆண்டவர். ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் போது ஒரு தாய்க்கு இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த தாயும் தகப்பனும் சேர்ந்து அதுல எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. எங்களுடைய சந்ததி
ஒரு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்த வில்லியம் டவுனிங்னு ஒரு பாஸ்டர், ஃபர்ஸ்ட் மார்ட்டினுடைய சர்ச்ல ப்ரீச் பண்ணவர் சர்மன் சீரீஸ். அவர் சொல்றாரு, பிள்ளை இல்லாம இந்த உலகத்துல இருக்கிறவனுடைய வேதனையை போய் பார்த்தா தான் தெரியும். எத்தனை லட்சக்கணக்கான பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஐவிஎஃப்ல எப்படியாவது குழந்தைய பெற்றுக்க முடியுமானா அது கூட எவ்வளவோ ஃபெயிலியர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாம ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னு பாருங்க. இங்க அப்படித்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ரூத்துடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ரூத்துடைய வாழ்க்கையில மறைந்திருந்த சூரியன் உதித்தது. இனி மூணாவது கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். சோ இந்த திருமணம் நடந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு. அவ்வளவு நாள் நகோமியை பார்த்து கூட இருந்த அந்த பெண்கள் எல்லாம் அப்ப நகோமியை வாழ்த்துகிறாங்க 14-15 வசனங்கள்ல. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்து யாருக்கு இவங்க வாழ்த்துதல் சொல்றாங்க, யாரை உயர்த்துகிறார்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவரை உயர்த்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரமா? நகோமி, நீ பாரு, உன் 2 குமாரரும் இறந்துட்டாங்க, நீ நிச்சயமா உனக்கு சந்ததி வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில அத நகோமி கூட சொல்லலையா, ரூத்தே நீ போ, இனிமே எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அவன் பெரியவன் ஆகிற வரைக்கும் நீ எப்படிப்பா காத்திருப்ப, நீ உன் இனத்தாரிடக்கும் ஜனத்திடத்துக்கும் போ. ஆனா ஆண்டவர் அதை அப்படியே திருப்பி அதே ரூத்தின் மகனாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செய்திருக்கிறார். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, சுதந்திரவாளி அற்றுப்போ இல்லைன்னு சொல்லிட முடியாதபடிக்கு உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. பிரபலமாச்சா இல்லையா? பயங்கர பிரபலமாச்சு. அந்த மனுஷன் போய் எவ்வளவு காலம் கழிச்சு இன்னைக்கு அந்த மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்கோமா இல்லையா? இது பிரபலம் இல்லையா? இனி வேதம் இருக்கிற வரைக்கும் இந்த மனுஷனை பத்தி ரூத் புத்தகத்தை படிக்கிற எல்லாருமே பேரேச கடந்துதானே போவாங்க. புகழ் பெற்றிருக்க கடவுள், பிரபலமாக கடவுள். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும். எப்படி வாழ்த்துறாங்க, அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். அவன் இருதயம் ஆறுதல் இல்லாம இருக்குல்ல நகோமி, உன் பேரை உனக்கு ஆறுதலை கொடுப்பான். உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவன். கவலைப்படாத, அவன் வளர்ந்து வந்தான் வை, உன்னோட வயசான காலத்துல உனக்கு அவன் கூட நிற்பான். கேட்கும் போது நகோமிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப நகோமியினுடைய வாழ்க்கையில மறைந்திருந்த சூரியனும் உதித்தது. உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். இங்க ரூத்த உயர்த்துறாங்க. ஒரு மக 2 மக இல்ல. நேற்று டீ கடையில நின்று டீ சாப்பிட்டு இருக்கும்போது 2 பேர் பேசுறாங்க, வடக்கடைக்காரரும் டீ கடைக்காரரும். நீ 2 பொம்பளை பிள்ளைய பெத்துட்டேன்னு சந்தோஷப்படாதன்னு இவர் சொல்ல, அவர் நீ 2 பையனை பெத்துட்டேன்னு பெருமைப்படாதன்னு சொல்ல. அவர் சொல்றாரு, நான் 2 பொம்பளை பிள்ளைகளை பெத்துட்டு கடங்காரனா திரியிறேன்னு. இவர் சொல்றாரு, நான் 2 பையனை பெத்துட்டு அவங்க கிட்ட பிச்சை எடுத்துட்டு கிடக்கேன்றாரு. நான் நின்று யோசிச்சு பார்த்தேன், டீய குடிக்கிறதா வேணாமான்னு இல்ல, அது நிச்சயமா குடிச்சிருவோம். இவங்க 2 பேரும் பேசுனதா நான் யோசிச்சு பார்க்க, எந்த பிள்ளைய பெத்தா அப்ப பிள்ளை ஆதரிக்கும்? பொம்பளை பிள்ளைய பெத்தாலும் கஷ்டப்படுறேன்றாங்க, ஆம்பளை பிள்ளைங்களை பெத்துட்டும் அவரு நான் பிச்சை எடுத்துக்கிட்டு அலையிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது உலகத்துல அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு பிள்ளைங்க எங்கெங்க ஆதரிக்கிறாங்க? பிள்ளைங்க எங்க ஆதரிக்கிறாங்க? பிள்ளைங்க எல்லாம் உண்மையிலேயே கணக்கு கொடுக்கணும். இங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கணக்கு கொடுக்கணும். தாய் தகப்பன்மார கனம். அதனாலதான் வேதம் சொல்லுது, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு, நீ சுகமாய் வாழ்வதற்கு. பிளஸிங்க பாருங்க, பொட்டு பொட்டுன்னு ஏன் போயிடுறானுங்க? இதுதான் காரணம். அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்ல, மிதிக்கிறான், அவமானமா பேசுறான், ஏளனமா பேசுறான், கேலி பண்றான், கிண்டல் பண்றான். அப்பா முதிர் வயதுல அவரால் முடியல, மகன் கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறாரு, உதாசீனப்படுத்திட்டு போறான். நல்லா தானே இருக்கு உடம்பு, போய் வேலை பாருன்றான். உன்னைய படிக்க வச்சு ஒரு ஆள் ஆக்குறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு. அப்போ அவர் ஒரு நிலையில வேலை செய்ய முடியாத ஒரு நிலை வரும்போது யாருடைய பொறுப்பும் கடமையும் அதை செய்யறது? நீ உதாசீனப்படுத்தினா அங்க இருந்து வரும் சாட்டை. மயிருள்ள உச்சந்தலைய பிடிச்சு, சங்கீதத்துல வாச்சமா இல்லையா, மண்டையிலே சுத்தியில கொண்டு அடிப்பார். அதெல்லாம் ரொம்ப பயங்கரம்.
அதெல்லாம் ரொம்ப பயங்கரம். முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்க கடவன், அங்க அவங்க வாழ்த்துறதை பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க பெரிய பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க ஆதரிக்கிறீங்களா? 60 வயசு ஆகுது, அப்பாவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க, அவங்க நடக்க முடியல, வேலை செய்ய முடியாது, நீங்க உட்காருங்கப்பா. நீ தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா உன் பெற்றோரை கவனிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பா இல்லையா? நிறைய பேருக்கு பெற்றோர் இன்னும் உழைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. யூதா சொன்ன மாதிரி தான் செய்யணும் அவனுங்களெல்லாம். ஒரு பிரயோஜனமும் இல்லை. குடும்பத்துக்கு போர்டனா இருக்கிறாங்க. தகப்பனையும் தாயையும் கண்ணீர் வடிக்க விடுறாங்க. நீதிமொழிகள் சொல்லுது, சும்மா ஓடாத, தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவனுடைய கண்களை நதியின் காகங்கள் புடுங்கி போடும். அப்படின்னா என் கண்ணு நல்லா இருக்கே, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் நினைக்காத. வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாவே இருக்காது. உங்க அப்பாவும் அம்மாவும் மனசு வெம்புறாங்கன்னு வையன், நீதியான முறையில் அவங்க மனசு வெம்புறாங்கன்னா அது நல்லதே இல்லை. ஆயுசு நீடிக்காது. உன் சுக வாழ்வு உன் கூட இருக்காது. எல்லாம் கவனமா எச்சரிக்கையா பாருங்க. ஆண்டவருடைய வேதத்தை வச்சுக்கிட்டு விளையாடக்கூடாது. பெற்றோரை கவனிக்க பாருங்க. இங்க அப்படி வாழ்த்துக்கிறார். 7 குமாரரை பார்க்கிலும் ரூத் ஒரு பையன் 2 பையன் இல்ல, நகோமி உன்னுடைய மருமகள் உனக்கு 7 பிள்ளைக்கு சமம். 7 பையங்க இருந்து உன்னை ஆதரித்தா எப்படி உனக்கு கிடைக்குமோ அது மாதிரி ரூத் கூட நின்னாலா இல்லையா? சரிம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல, நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டாளா? நீங்க எங்க போனாலும் நான் வருவேன், நீங்க படுற கஷ்டத்தை நானும் அனுபவிப்பேன், கூலோ கஞ்சோ உங்க கூட நான் இருப்பேன், உங்களுக்கு உதவி செய்வேன். அம்மா உங்களால வேலை செய்ய முடியாதுமா, நீங்க ஊர்ல போக முடியாதுமா, நீங்க இருங்கம்மா, நான் போய் பொறுப்பை கையில் எடுத்து போய் வேலை செஞ்சேன். அது அவமானமா அவன் நினைக்கல. என் ஊர்ல நான் எப்படி வாழ்ந்தேன், எவ்வளவு செல்வ செழிப்பா வாழ்ந்தேன், இங்க வயல் நிலங்கள்ல பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கேன்னு அவன் நினைக்கல. ரூத்த பாத்தீங்களா? அதனாலதாங்க சொல்றாங்க 7 குமாரரை பார்க்கிலும். என்ன அருமையான ஒரு வாழ்த்துதல் பாரு. ரூத்தினுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்திருக்காங்க. பார்த்து இப்படிப்பட்ட வாழ்த்துதலை நகோமியின் இடத்துல சொல்லுங்க. நகோமியினுடைய இருதயம் எவ்வளவு பூரிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சும்மா குரலையும் நம்ம ஊர்ல இருக்கிற கவிஞர்கள் எழுதின வாக்கியம், என் பிள்ளை நல்லா இருக்கிறான், அவன் புகழ் பெற்றிருக்கிறான்னு பார்த்து கிடைக்கிற சந்தோஷத்தோட ஒரு பெற்றோருக்கு என்ன வேறமே சொல்லுது? அது இல்ல. நீங்க எவ்வளவு ஆதரவா இருக்கீங்க உங்க பெற்றோருக்கு, அவங்களுடைய சுகவீனத்துல, அவங்களுடைய வழி வேதனைகள்ல யார்கிட்ட போய் சொல்லுவாங்க, யார்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க? உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருக்காது. நீங்க பிள்ளைகளா இருந்தா அவங்க பெற்றோருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா இன்னும் எவ்வளவு சிறப்பா இருக்கணும். ஒருபோதும் கர்த்தருடைய வழிகள்ல நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன், அதுல நான் உறுதியா நிற்பேன். ஆனா அதே சமயத்துல என் தகப்பனையும் தாயையும் நான் கனம் பண்ணுவேன். அவங்கள மதிப்பேன், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வேன். அதெல்லாம் நீதியான முறையில. அப்படிதான் இருக்க ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அப்படி ரூத் வாழ்ந்தனாலதான் 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருக்கிற, இன்னும் உன் கூடவே இருக்கிற, திருமணமான உடனே அம்மா நீங்க எங்க இருங்க, நான் என் ஹஸ்பண்டோட போறேன். எவ்வளவு பேர் போறாங்க? வாழ்வு வந்த உடனே பின்ன வாழ்க்கையை மறந்து போயிடுறது. நல்ல வாழ்வு வந்த உடனே கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்துடுறது, தூக்கி போட்டு போயிடுறது. நான் என் கணவரோட நல்லா இருக்கிறேன், அவ்வளவுதான், பெற்றோரை மறந்துடுறது. ரூத் அப்படி மறக்கல. ரூத் சொல்றான், அவங்க சொல்றாங்க 7 குமாரரை பார்க்கலும் உனக்கு அருமையாய் இருக்கிற, இன்னும் இருக்கிறான் உன் மருமக, உன் கூட உன் மருமகள் அவனை பெற்றாளே என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். உண்மையிலேயே அவங்க வாழ்த்துனதின்படி அவனுடைய பேர், பேரேசனுடைய பேர் இஸ்ரவேல்ல ரொம்ப புகழ் பெற்றிருந்தது. அந்த வழியில தான் மேசியாவும் வந்தார் என்று வேதம் நமக்கு காட்டுகிறது. ஓகே, 4வது காரியம் நகோமிக்கான ஆறுதல். நகோமிக்கு என்ன ஆறுதல் கிடைத்தது? ஒரு பக்கம் தன்னுடைய மருமகளுக்கான அவன் நினைச்ச விஷயம் நடந்துருச்சு. அவ எதை நினைச்சாலோ எதை ஆசைப்பட்டாலோ, ஒருவேளை ஆண்டவர் கிட்ட கூட அதுக்காக வேண்டி இருக்கலாம், இதெல்லாம் நல்ல முறையில நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேண்டி இருக்கலாம். அதெல்லாம் நடந்தது. போவாசுக்கும் ரூத்துக்கும் இப்ப திருமணமும் நடந்து விட்டது. அதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட இன்னும் மகிழ்ச்சி என்னன்னா, அவங்களுக்கு பிறந்த குழந்தை. ஒரு தாத்தா பாட்டிக்கு அதை விட என்ன பெரிய சந்தோஷமா இருக்கும்? பேரனோ பேத்தியோ நம்ம கூட நல்லா விளையாண்டுகிட்டே இருப்பான் அப்பா அம்மா கூட. தாத்தா வந்துட்டாரு அப்படின்னா போதும்,
நீங்க பாத்தீங்கன்னா ஓடி போய் தாத்தா மேல தவுவான். தாத்தான்னா பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரியம். ஏன்னா தாத்தா அவ்வளோ அன்பா பேசுவார். பாட்டின்னா அப்படி ஓடி போய் பாட்டி, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறோம் அப்படின்னா சந்தோஷமாயிடுறாங்க. எங்க தாத்தாவை பார்க்க போறோம், எங்க பாட்டியை பார்க்க போறோம். இங்க நகோமிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால். உடனே நம்ம பார்த்து சொல்லிடக்கூடாது. ரூத்தும் போவாசும் குழந்தைய நகோமிட்ட கொடுத்துட்டு ஜாலியா போயிட்டாங்க. வேதம் வாசிக்கும் போது கவனமா வாசிக்கணும். அந்த குழந்தை வளர்றதுக்கு தேவையான உதவிகளை நகோமி கூட இருந்து செய்திருக்கிறாள். நிச்சயம் ஒரு தாத்தா பாட்டியினுடைய பங்களிப்பு பேர குழந்தையினுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆனா பெற்றோர் செய்ய வேண்டியதை தாத்தா பாட்டி செய்யக்கூடாது. தாத்தா பாட்டியா இருக்கிறவங்க 1-2 பேர் தான் இருக்கீங்க. நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது. நகோமி மடியில் வைத்து வளர்த்தால், நானும் இன்னைக்கு இப்ப இந்த செய்தி முடிஞ்ச உடனே மடியில் வச்சு வளர்க்கிறேன். பெற்றோர் செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்ய நினைக்க கூடாது. நிச்சயமா ஆறுதலா உறுதுணையா கூட இருக்கணும், உதவி செய்யணும், அதெல்லாம் ஓகே. பிள்ளைகளை வளர்க்கிற கடமை யாருக்கு இருக்கு? பெற்றோருக்கு. நகோமி அங்க அவங்க கூட இருந்து உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. அவன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் நகோமி. இப்படியே வாழ்க்கை போயிரும், எந்தவித சந்தோஷமும் இல்ல, இருள் அடைஞ்சு போச்சு. கணவனும் இறந்துட்டாரு, 2 மகன்களும் இறந்துட்டாங்க. இங்க என் தேசத்திலேயே நான் இவ்வளவு ஒரு சிறுமைப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன நகோமின்னு சொல்லாதீங்க. என்கிட்ட இனிப்பே இல்லை, நான் ரொம்ப கசந்து போனவளாக இருக்கிறேன், என்ன மாறான்னு கூப்பிடுங்கன்னு சொன்ன ஒரு பெண். இப்ப பாருங்க, மடியில படுத்துக்கிட்டு அந்த குழந்தை என்னென்ன சேட்டை பண்ண, அந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்து நகோமிக்கு சந்தோஷம். அந்த குழந்தைக்கு தேவையான காரியங்கள்லாம் செய்கிறதுல அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த குழந்தை தவழும், நடந்து போகும், ஓடும். வயசானவங்களா இருந்தாலும் பின்னாடியே ஓடுவாங்க. சேர்ல இருந்து எந்திரிச்சு நடங்கன்னா நடக்க மாட்டாங்க. வேற குழந்தை ஓடுதுன்னா பாத்தீங்கன்னா எப்படி ஓடுவாங்கன்னு தெரியாது. கூட என்னன்னா பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாது இல்ல, குடு 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 குடுன்னு ஓடுவாங்க. அப்படி நகோமிக்கு அப்ப அவ்வளோ சந்தோஷம். நகோமிக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைத்தது. அவளுடைய வாழ்க்கையில மறைந்திருந்த சூரியன் இப்பொழுது உதித்திருக்கிறது. தன்னுடைய பேரனை தன் மடியில் வைத்து கொஞ்சி மகிழ்ந்து தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் மறந்து அவனை வளர்க்கிறதுல ஆர்வமும் மகிழ்ச்சியும் கொண்டவளாக நகோமியினுடைய வாழ்க்கை இப்பொழுது மாறி இருக்கிறது. எப்படி ரூத்தினுடைய வாழ்க்கையில மறைந்திருந்த சூரியன் உதித்ததோ அதே போல நகோமியினுடைய வாழ்க்கையில மறைந்திருந்த சூரியன் உதித்தது. கடைசி 5வது காரியம் 17 - 22 வசனங்கள்ல இந்த போவாசினுடைய வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா 17வது வசனத்துல, அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். ஓபேத் யாரு? தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ஓபேத் தாவீது ராஜாவுடைய தாத்தா. போவாஸ் அப்ப என்ன வேணும்? கொல்லு தாத்தா. இந்த ரூத் 2வது அதிகாரம் 1 வசனம் போவாச பத்தி பார்க்கும்போதெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கா? பாருங்க, அதுக்கப்புறம் அந்த சந்ததியை குறிப்பிடுறாங்க பாருங்க. அந்த பேரேசை போலன்னு வாழ்த்துனாங்கல்ல, இங்க இந்த வம்ச வரலாறு ஆரம்பிக்கும் போது பேரேஸ்ல இருந்து தான் வருது. யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த மகன் தான் இந்த பேரேஸ். யூதாவுடைய லைனேஜ் அங்க ஆவியானவர் காட்டுகிறார். பேரேசுடைய சந்ததி வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீதை பெற்றான்னு சொல்லும் போது அப்ப தாவீது அரசன் பிறந்திருக்கணும், தாவீது ராஜா இல்ல, தாவீதை பெற்றான், தாவீது பிறந்துட்டார். அதனாலதான் இந்த புத்தகம் சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அவருடைய கடைசி காலங்களில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அழகாக தாவீது வரைக்கும் கொண்டு வந்து அந்த லைனேஜை நிப்பாட்டிட்டார். இல்லங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில வேணா மத்திய 1வது அதிகாரத்துக்கு போங்க. அங்க ஆண்டவர் எங்க இருந்து ஆரம்பிச்சிட்டாரு? ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டுட்டார் இயேசு கிறிஸ்து வரைக்கும். ஒரு மனுஷனுக்கு
இவ்வளோ பெரிய வம்சம் வரல. இப்ப டக்குன்னு இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே உங்க தாத்தா பேர், உங்க கொள்ளு தாத்தா பேர், தாத்தா பேரே பாதி பேருக்கு மாறும். தாத்தா பேர் இருங்க ஒரு நிமிஷம். ஆனா அந்த ஜீனியாலஜி பாருங்க, எவ்வளோ வம்ச வரலாறு. உலகம் உண்டானதுல இருந்து, கடவுள் படைத்த முதல் மனிதன்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் வம்ச வரலாறு. இங்கேயும் அந்த வம்ச வரலாற நாம பார்க்கிறோம். இதெல்லாம் ஆண்டவருடைய செயலாக பார்க்கிறோம். ஓகே, சுருக்கமாக ஒரு 3 பயன்பாடோட இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். முதலாவது பயன்பாடு, நாம பல தடவை இந்த புத்தகத்துல பார்த்த மாதிரி இந்த எல்லா சம்பவங்கள்லையும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறவர் கர்த்தரே என்பதை இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. எல்லாமே அவருடைய செயலாகவே நடந்திருக்கின்றன என்பதை நாம பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிற போது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியாம இருந்திருக்கலாம் அங்க இருந்த மனிதர்களுக்கு. ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய பரிசுத்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இவைகளை எல்லாம் செய்து வந்திருக்கிறார் என்றத பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப நாம திரும்பி பார்த்து அதுல கர்த்தருடைய அற்புதமான செயல்பாடை நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய மீட்பின் திட்டம், புத்தகத்தையே அப்படிதான் பார்க்கிறோம். அவருடைய மீட்பின் திட்டத்துல அற்புத பராமரிப்பு, அது எவ்வளவு அழகாக நடந்தேறி இருக்கிறதுன்றத இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிற போது நாம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களுக்கு அர்த்தங்கள் புரியாம இருக்கலாம். ரொம்ப வலியும் வேதனையோடு அந்த பாதையை நீங்க கடக்க வேண்டியதாக இருக்கலாம். எதனால இந்த துன்பம், எதனால எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில வருதுன்றத அந்த நேரத்துல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சொன்ன மாதிரி ரொம்ப வலியோட கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க நடந்து போக நேரிடலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, அண்ட சராசரத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறவர் அந்த தேவனே. அணு அளவு கூட அசையாது பெசகாது அவருடைய சித்தம் இல்லாம, அவருடைய திட்டம் இல்லாம அவரே எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார்னா என் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகள்லையும் அவருடைய கரம் இருக்கிறது. அது அப்போ எனக்கு புரிய மாட்டேங்குது, அதை பத்தின தெளிவு எனக்கு இல்லாம இருக்கு. ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வாதம், ஏன் இந்த நோய்? ஆனா அதுக்கு மத்தியில நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? புலம்பாதீங்க, அங்கலாய்க்காதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு தூசணை வரக்கூடிய எந்த செயலையும் செய்யாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது, நீங்க அமர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்காருங்க. ஐயோ என்னால இந்த வேதனை தாங்க முடியல, என்னால சகிக்க முடியல, இவ்வளோ துன்பத்துக்கு மத்தியில நான் போக வேண்டியது இருந்தது இருக்கிறது, கடந்து போக எனக்கு முடியல, நான் என்ன செய்ய? ஒரே ஒரு இடம் தான் உங்களுக்கு பாதுகாப்பான தஞ்சமான இடம், கடவுளுடைய பாதம். ஆண்டவரிடத்துல நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய பாதத்துல தங்கிருங்க. பொறுத்திருங்க, காலங்கள் போகும், காட்சிகள் மாறும். ரூத்துடைய வாழ்க்கையில மாறலையா? நகோமியினுடைய வாழ்க்கையில மாறலையா? வாழ்க்கையே கசந்து போய் மாறாவாக இருந்த அந்த நகோமியினுடைய வாழ்க்கை செழித்து தன்னுடைய பேரனை கொஞ்சம் மகிழக்கூடியதா மாறலையா? மாறும். அந்த நேரத்தில் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. இன்னும் அதிகமாக கர்த்தரை நம்புங்க, இன்னும் அதிகமாக கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட வேதனைகள், நான் பொறுமையோடு இருக்க பலத்தையும் இதை சகித்துக் கொள்ளக்கூடிய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. வேற எங்க போனாலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. யார் சொன்னது? போவாஸ். நிறைவான பலனை ரூத் அனுபவிச்சாங்களா இல்லையா? சரிங்களா? இதெல்லாம் படிக்கிறோம், கேட்கறதுலாம் நல்லா இருக்கு. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது புலம்புறோம், அங்கலாய்க்கிறோம். இவர்கிட்ட போனா ஆறுதல் கிடைக்குமா, அவர்கிட்ட போய் சொன்னா கிடைக்குமா, இப்படி அப்படின்னு மனுஷனை தேடி ஓடி ரொம்ப மனசை போட்டு குழப்பி, இதை செஞ்சா சரியா வருமா, அதை செஞ்சா சரியா வருமா, இப்போ இதை செஞ்சிருவோம், நாளைக்கு அதை செய்வோம். முதல்ல உங்க மனசுல தெளிவாய்க்கணும். கர்த்தருடைய பாதத்துல பொறுமையாக அமர்ந்து தங்கிருங்க, விசுவாசத்தை பிடிச்சுக்கோங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா.
அவர் நிச்சயம் உதவி செய்வார். ரூத்தினுடைய வாழ்க்கை இதற்கு அற்புதமான ஒரு உதாரணமாக இருக்கிறது. இரண்டாவது, சூரியன் ஒருபோதும் மறைந்து விடாது, அது நிச்சயமாக உதிக்கும் என்பதை இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. அதை ஒரு பாடமாக படிக்கிறோம். இந்த சம்பவங்கள்ல வர எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதத்துல சூரியன் அஸ்தமித்து இருக்கிறார். போவாசுக்கு அவ்வளவு செல்வம், அவ்வளவு சொத்து இருந்து எல்லாம் இருந்தும் ஒரு வாரிசு இருந்ததாக நம்ம பார்க்க முடியல. வேதாந்தம் சொல்லல. இப்ப போவாசினுடைய அந்த சந்ததி வருவதற்கு போவாசுக்கு ஒருவேளை அவருக்கு அது ஒரு பெரிய கவலையா இருந்திருக்கலாம். சூரியன் அந்த நேரம் கொஞ்சம் மறைஞ்சு இருந்திருக்கலாம். அவர் வேதனையோட இருந்திருக்கலாம். ரூத் வந்த உடனே சூரியன் உதிச்சிருச்சு. பெண் ஒரு வாழ்க்கையில வந்தா சூரியன் உதிக்குங்க. போவாசுடைய வாழ்க்கையில சூரியன் உதித்து விட்டது. அவருக்கு சந்தோஷம். ரூத்துக்கு கணவன் இல்ல, வாழ்க்கையே கேள்விக்குறி. கணவனும் வந்தாச்சு, பிள்ளைகளும் வந்தாச்சு. சூரியன் உதித்தது. நகோமியினுடைய வாழ்க்கையில வேதனை, பல தடவை சொன்ன மாதிரி. இப்ப நகோமியினுடைய வாழ்க்கையில இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்தோம்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சூரியன் உதித்து கொண்டிருக்கு. ஆனா சிலருடைய வாழ்க்கையில மறைந்த சூரியன் மறைந்ததாகவே போய்விட்டது தெரியுமா? இதே கதையில வர்ற எலிமெலேக், மக்லோன், கிளியோன் என்னாச்சுன்னு தெரியல. மரிச்சதுக்கு பிறகு அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுதா வேதம்? அவ்வளவுதான். ஒருவேளை அவங்க விசுவாசியா இல்லாம மரிச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய ஆபத்து. அந்த கார் இருள்ல போய் விழுந்தாங்க. நரகம் கார் இருள். நரகத்தினுடைய வேதனை அளவிடப்பட முடியாது, சொல்லப்பட முடியாது, பயங்கரமானது. வேத நரகத்தை பத்தி சொல்லுது. என்றென்றுமாக சூரியன் மறைந்திருக்கக்கூடிய இடம் நரகம். ஒருவேளை இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க சூரியன் மறைந்து துன்பத்துக்குள்ள இருந்தீங்கன்னா, யாராவது ஆண்டவர் அறியாம இருந்தா, அந்த சூரியனை உங்க வாழ்க்கையில உதிக்க செய்கிறவர் ஆண்டவர் மட்டுமே. அவரை நம்பி அவரை விசுவாசித்து உங்க பாவங்கள்ல இருந்து மனம் திரும்பி வந்தா உங்களுடைய வாழ்க்கையில சூரியனை உதிக்க செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ரூத் உன் தேவன் என் தேவன் சொல்லி வந்த அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். பாத்தீங்களா எவ்வளவு அருமையான கனம். எஜமானி அம்மா இருக்கும். அதனால இங்க யாராவது மனம் திரும்பாம இருந்தா மனம் திரும்பி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துட்ட வாங்க. அது ஒரு பாடமாக எங்க நம்ம படிக்கிறோம். மறைந்திருக்கிற சூரியன் எதானாலும் மறைந்திருக்காது. இரவுல மறைஞ்சா பகல் என்ன செய்தாகணும், அது வரணும். அதான் இயற்கை. கடவுள் அப்படிதான் சூரியனை படைச்சு வச்சிருக்கிறார். அது மாதிரிதான் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும். துன்பம் வரும்போது துவண்டு போகாதீங்க, பலனிழந்து போயிடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக சூரியன் உதிக்கும். என் தேவன் சூரியனை உதிக்க செய்வார். நீதியின் சூரியனாக என் தேவன் என் வாழ்க்கையில் உதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். மூணாவது ஒரு அற்புதமான பயன்பாடு என்ன தெரியுமா? இந்த சந்ததியெல்லாம் பார்க்கிறோமே, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்துல எங்கேயோ கிடந்த நம்ம இந்த சந்ததியில கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை நீங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கலாம், ரூத் மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். போவாஸ் மாதிரி ஒரு ஆள் கிடைச்சு ஒரு நல்ல செல்வ செழிப்போட, நீ ரூத்துக்கு ஏதாவது கவலை இருந்திருக்குமா? வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருந்திருப்பாங்க, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல, வீடு அவ்வளவு பிரம்மாண்டமா அழகா இருந்திருக்கும், எல்லாமே வசதி. இந்த ரூத் மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது இதோட ஒப்பிடவே முடியாத அளவுக்கு உயர்ந்தது. ஆண்டவர் இந்த சந்ததியில் இந்த வம்சத்துல நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ரோமர்ல பவுல் சொல்லும் போது நம்ம எல்லாம் காட்டொழிவும் வரோம், வெளியில கடந்து இஸ்ரவேல் நாட்டொழிவும் வரோம். இன்னைக்கு நம்ம அந்த ஜனங்களோடு சேர்த்து இருக்கிறோம். எத்தனை அருமையான ஒரு செயல்பாடு பாருங்க. இது ஆண்டவர் எங்க ஆரம்பிச்சுட்டாருன்னு பாருங்களேன். யூதாவினுடைய பார்த்தோமா இல்லையா, யூதாவினுடைய அந்த துணைவியாக கொண்டு வந்து தாமாரை கொண்டு வந்து சேர்த்ததுல அந்த வம்சத்துல அங்கிருந்தே வர பார்த்துக்கோங்க. பிரஜாதிகளுக்கும் ரட்சிப்பை கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராக இருந்திருக்கிறார். தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தில் பிரஜாதிகளையும் கொண்டிருந்தார். அதனாலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அளப்பரிய அந்த கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்காக நன்றி செலுத்தணும். இனி நீங்க உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் ரூத் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்க கண் முன்னாடி வந்து போகும். ஆண்டவருடைய அற்புதமான மீட்பின் திட்டம், அதுல அவருடைய பராமரிப்பின் செயல்கள்,
இவைகளெல்லாம் உங்க கண் முன்னாடி வந்து போகணும். அந்த மீட்பின் திட்டத்திற்குள்ளாக உங்களையும் வைத்து ஆண்டவர் நடத்தி இருக்கிற அந்த அற்புத பாக்கியத்தை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரை துதிங்க. மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பி ஆண்டவர் கிட்ட வாங்க. அவர் உங்களுக்கும் ரட்சிப்பை கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம்.